ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை நியூ லிட்டில் லைஃப். என்னோட மதர்ஹுட் டேஸ் vlogல நான் ரியலிஸ்டிக்கான லைஃப்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரேண்டம் டேஸில் எடுத்த vlog. வின்டர் சீசனில் என்னோட பேபி வந்து பாண்ட் பண்ணால என்னால் மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி என்னால் குளிக்க வைக்க முடியல. அதனால இப்போ தான் லேட்டராக வந்து சீசன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இல்லையா, சம்மர் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் பாத் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அவங்க விட்டுட்டு அப்புறம் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவங்க மார்னிங் ஒரு 3 o'clock எந்திரிச்சாங்க. அப்போ டைம்ல நான் வந்து சோக் பண்ணி வச்சிட்டேன் ஓட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு இட்லி பேட்டர் எல்லாமே தீர்ந்து போச்சு. தோசை எதுவுமே இல்லை. ஸோ சப்பாத்திலாம் போட்டு நம்ம குருமா அதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை. ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிச்சுக்கிட்டேன். தேவைன்னா ஸ்வீட்னஸ் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுட்ரு அந்த மாதிரி ஹனி. எனக்கு ஸ்வீட்னஸ் வந்து நேந்திர பனானா இருக்கதே போதும். அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸ்வீட்னஸ். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் காமிக்க போகிறேன். ட்ரெஸ்ஸு ரொம்பவே கிளம்ஸியாக இருக்குது. கப்போர்டு எல்லாமே ரொம்ப கலைஞ்சு இருக்குது. நமக்கு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், பார்க்கவே அழகாக இருக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு ட்ரெஸ்ஸும் கலையக்கூடாது. நமக்கு வந்து திருப்பி அது கலைஞ்சாலும் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம டைமும் இருக்காது. அப்படி மொத்தம் நம்ம வந்து பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணலாம். பேஸ்கெட் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ஒரு ஒரு ஷெல்ஃபும் சரி, கபோர்ட்னாலும் சரி, ஓப்பன் ஷெல்ஃப்னாலும் சரி, இந்த பேஸ்கெட் வச்சு அரேஞ்ச் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் நமக்கு வந்து எந்தெந்த பேஸ்கெட்டில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு அது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் சில பேஸ்கெட்டு. அப்புறம் நமக்கு ஓப்பனாக இருக்குமா, அதனால நம்ம பார்க்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து பேஸ்கெட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பேஸ்கெட் எல்லாமே ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பேஸ்கெட் தான் நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே ஒரு பேஸ்கெட் இப்போ காமிக்க பார்த்தீங்களா, இது மட்டும் தான் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இதில் 3லேயுமே வந்து ஹேண்டில் இருக்குது. அதனால நம்ம புல் அப் பண்ணி எடுத்துக்கலாம். அது கபோர்ட்னாலும் சரி, ட்ராயர்னாலும் சரி, ஷெல்ஃப்னாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹேண்டில் புல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துகிட்டு திருப்பி அதே பிளேஸில் வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸு எதுவுமே வந்து அலங்காமல் கலங்காமல் இருக்கும். இதை மாதிரி மெத்தட் தான் நான் இப்போதைக்கு பேபிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் டயப்பரை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு பேஸ்கெட் வேணும்னே நினச்சேன். பட் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தனால அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். இதில் ஃபுல்லாக பிப்ஸு, லங்கோட்ஸு இது எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். நியூ பார்ன் மஸ்லின்லாம் வந்து ஓரமாக கட்டி வச்சாச்சு. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகும்போது நம்ம அப்படியே ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ட்ரெஸ்ஸஸை. பேபி நல்லா சீக்கிரம் வளர்ந்துட்டே இருக்காங்க. எப்படி தான் க்ரோ ஆகிறாங்கன்னு எனக்கே தெரில. இப்போ தான் எனக்கு வந்து நான் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரி இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேபிக்கே வந்து ஆல்மோஸ்ட் 3 கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு நினைக்கும் போது அப்படியே டேஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னதான் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த சாக்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இது நான் லாஸ்ட் டைம் ஷாப்பிங் போனேன்ல அப்போ தான் வாங்கியிருந்தேன். லேட்டராக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்க க்ரோ ஆக நல்ல க்யூட்டாக அந்த மாதிரி டால்லாம் வச்சு இருக்குல்ல, அப்பெல்லாம் வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் வாங்கினேன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். மிட்டன்ஸு, பூட்டீஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல. அதில் பாதி எனக்கு காணாமல் போயிடுச்சு. மீதி இருக்கிறது இந்த மாதிரி கேப் இருக்குல்ல, கேப்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அவங்க மெமரிஸ்க்காக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் எப்படி சாக்ஸு, மிட்டன்ஸு, பூட்டீஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க, பேபி க்ளோத்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறத வச்சு ஐடியா வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி டயப்பரை இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் கரெக்டாக ஆப்டாக அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்மளும் ஒன்று ஒன்று காலியாக ரீஃபில்லும் பண்ணிக்கலாம். அதனால் இந்த லிட்டும் இருக்கனால நமக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு டயப்பர் டேபிள் வச்சிடணும் அப்படின்னாலும் அதிலே இதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போதைக்கு டயப்பர் டேபிளாக இல்லைன்னா பெட்டில் வச்சு தான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்றைக்கி மாவு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் மாவு அரைச்சிட்ருக்கேன். இது கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மில்லட்ஸ் எதுவும் நான் அரைப்பேன். இன்றைக்கி என்ன மில்லட்ஸ் அரைக்கிறேன் அப்படின்னா ராகி. இந்த மாதிரி 2 மாவு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா அந்த வீக்குக்கு தேவையானதை கரெக்டாக இருக்கும். அப்புறம் க்ராசரிஸும் வந்துச்சு. அதையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாகிட்டு. கிரேப்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் இருக்குது. நானும் அதை சாப்பிட்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ராவாக சாப்பிட அவ்வளோவா பிடிக்காதனால சரி ஜூஸ் மாதிரி ஏன் அடித்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிடுவேன், அவ்வளோதான். எந்த ஜூஸ்னாலும் சரி நான் இப்படி தான் கொடுப்பேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சுகர் போடுறது இந்த மாதிரி ஐஸ் அந்த எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ப்ளெயினாக வந்து இந்த மாதிரியே எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து ஸ்நாக்குக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் சுண்டல் தான் ரெடி பண்ணேன். சுண்டல் வச்சு இது கிரேவி பண்ணலாமா இல்லைனா டைம் இருந்தால் சுண்டல் வச்சு கிரேவி பண்ணுவேன். அப்படி இல்லையா அது பாயில் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்றது. இன்றைக்கி டைம் இல்லைனா அந்த சுண்டலை நாளைக்கு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி தான் இப்போதைக்கு டேஸ் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பேபி இருக்குது அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அவங்க தூங்குகிற டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்
அதெல்லாம் கிடையவே கிடையாது. பேபி தூங்குறப்போ தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கிறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா, அவங்க தூங்குறப்ப தான் நம்மளோட ஹேபிட்டுவல் ஆக்ஷன நம்ம பண்ண முடியும். நம்ம இத எடுத்து வைக்க முடியும். நம்ம சாப்பிடுவோம், நம்ம குளிக்கணும். எல்லா மதருமே அவங்களான வேலைய அப்பதான் பண்ண முடியும் இல்லையா? உங்களுக்கும் இந்த மாரி நெறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பா கேட்காதீங்க. இன்னைக்கு வந்து ரொம்பவே இது வந்து ரொம்ப டர்ட்டா இருந்துச்சு. இந்த டிஷ் ட்ரையிங் மேட். இதுலயே இவ்வளோ நாள் நம்ம வந்து பாத்திரத்த கவத்திட்டு இருந்தோம் அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். இது வந்து எப்பவோ வாங்குனது தான். ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அத அப்படியே வாங்கி யூஸ் பண்ணி அப்படியே பார்க்காமலே விட்டுறது. இப்போ வந்து பேஸ்கெட்டையும் சரி கையோட வாஷ் பண்ணி விட்டுறலான்ட்டு அதையும் வாஷ் பண்ணிட்டு, வெஷல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஸிங்க்க பார்க்கும்போது நமக்கே ஃபுல்ஃபில்லா இருக்கும். அப்பா! அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு சக்சஸ் பண்ண மாரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீல் பண்ணிக்க முடியும்னு நெனைக்கிறேன். நமக்கு வந்து அது ஒரு ஹாப்பினஸ குடுக்கும். எப்பா ஒரு வழியா வீட்டெல்லாம் தூத்து முடிச்சாச்சு. ஆக்சுவலி எங்க ஊர் லாங்குவேஜ்ல அங்க தூக்குறதுன்னு சொல்லுவோம். பெருக்கி முடிச்சாச்சுன்னு பாதி ஊர்ல சொல்லுவீங்க. ஸோ பெருக்கி முடிச்சாச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்ம சோஃபால உட்காந்து ஒரு ட்ரிங்க் ஆஃப் வாட்டர் குடிக்கும்போது, எப்பா நிம்மதியா இருக்கும். அந்த மாரி தான் அன்னைக்கு எனக்கு இருந்துச்சு. இது இன்னொரு டே. 3 டேஸ் ஒன்ஸ் வந்து பேபியோட ஆப்ரானா என்னோட ஆப்ரானா, அப்புறம் ஃபீடிங் பில்லோ கவர், அவங்களோட நெட்டு, அப்புறம் அவங்களோட தொட்டில் குளோத்து இது எல்லாத்தையுமே நான் வந்து துவச்சிருவேன். அதாவது வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா, அவங்களுக்கு வந்து சில பேபீஸ்க்கு வந்து டாண்ட்ரஃப் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து 3 டேஸ் ஒன்ஸ் தான் வந்து ஹெட் பாத்தும் குடுப்போம் இல்லையா? அதனால சில டர்ட் ஆகலாம். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து கிளீனா இருக்கிறது நல்லது. நம்ம எந்த அளவுக்கு கிளீனா இருக்கோமோ, அந்த அளவுக்கு பேபியும் வந்து அவங்களும் வந்து நல்லா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அவங்களுக்கும் வந்து சீக்கிரம் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது. இப்போ வந்து பேபிக்கு ரீசென்ட்டா நான் இது வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டடா பார்த்து தான் இது வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு. வாட்டர் ப்ரூஃபு. இதுல வந்து இதுக்கு மேல நம்ம பெட் ஸ்ப்ரெட் போடணும். நான் போட்டிருக்கேன். பட் அது வாஷ் பண்ண லோட் பண்ணனால இப்போதைக்கு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது கார்னர் எல்லாமே ஆப்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு. பேபி இருக்கு அப்டின்னா எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இந்த வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தேவ. இதுல சைஸ் வேரியன்ட் இருக்கு. நீங்க சைஸ் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். கலர்ஸுமே இருக்கு நெறையா. இது நான் வந்து அம்மா வீடுங்கிறனால நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இன்னொன்னு ஒண்ணு ஆர்டர் பண்ணணும். என்னோட வீட்டுக்கும் அப்டின்னு நான் நெனச்சிட்டுருக்கேன். அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் க்ளோத்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வாஷிங் மிஷின்ல லோட் பண்ண போட்டாச்சு. அப்புறம் இந்த கவர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஃபீடிங் பில்லோ கவரு, நெட்டு அதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல போட முடியாது. அதெல்லாம் வந்து கையில தான் துவைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து அத கையில துவைக்கணும். அதுக்குள்ள பேபிய நானும் தூங்க வைக்கணும். அவங்கள தூங்க வச்சுட்டு, நான் அத வாஷ் பண்ணிட்டு, அப்புறம் இன்னைக்கு பேபி கொஞ்சம் தூங்குனாங்கன்னா, ஹெட் பாத் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் தூங்குனனால ஹெட் பாத் பண்ணிட்டு, மாடிக்கு வந்து அதெல்லாம் ட்ரை பண்ண வந்துட்டேன். இது மேக்ஸிமம் வந்து 1 மணி நேரத்தில நான் வந்து எடுத்துருவேன். க்ளோத் எல்லாமே லாஸ்ட் வீடியோலயே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 1 மணி நேரத்திலயே வந்து க்ளாத்லாம் எடுத்துனா தான் பேபிக்கு வந்து எதுவுமே வந்து ரொம்ப ஹீட் இல்லாம இருக்கும். இத எடுத்துட்டு நான் வந்து ஒரு 4 ஹார்ஸ், 5 ஹார்ஸ் கழிச்சு தான் திருப்பி வந்து தொட்டில் கழுவி மாட்டேன். ஏன்னா இந்த ஹீட் வந்து இப்போ அப்படியே அந்த க்ளாத்ல இருக்கும் அதனால. சரி சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்கு. என்னடா ஷாப்பிங்கா போயிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. என்னோட பர்த்டே வருதா, அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனேன். ஃபீடிங் ட்ரெஸ் மேக்ஸிமம் இருக்காது. சரி உங்க ஃபேமிலியும் கொஞ்சம் வ ஒர்க் இருக்கா, அவங்களும் போற மாரி இருந்துச்சு. சரி ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ குயிக்கா நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு பேபிய நல்லா ஃபீட் பண்ணிட்டு தான் ட்ராவல் பண்ணுவேன் எப்போதுமே. அப்பதான் அவங்க இந்த ட்ராவல் டைம்ல நல்லா தூங்கிருவாங்க. நமக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்மளும் கொஞ்சம் ட்ராவல என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அப்படின்னு நெனப்போம். பட் ட்ராவல் டைம்லயும் வந்து ஃபீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ரியாலிட்டியா இருக்கும். போற டைம்ல நாங்களும் ரொம்ப நாளா இந்த பேக்கரில ஸ்டாப் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். நான் வந்து நான் எங்க ஊர்ல இருக்கும்போது இத வந்து கெட்டியிருந்தாங்க. நானும் இத விசிட் பண்ணவே இல்ல ரீசென்ட்டாவே. சரி அதுவும் 1 இயர், 1 1/2 இயர்ஸ் ஆச்சா, சரி விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த கஃபேல கொஞ்சம் பூஸ்ட் மட்டும் குடிச்சுட்டு, ட்ராப் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து கார எடுத்துட்டு நாங்க வந்து கிளம்பியாச்சு. ஃபைனலா வந்து டெஸ்டினேஷனும் ரீச் ஆயிருச்சு. மேக்ஸிமம் வந்து இங்க வந்து குர்தீஸ் தான் இருக்கும். ஃபீடிங் ட்ரெஸ்லாம் இருக்காது. ஆன்லைன் தான் நான் ஒரு ட்ரெஸ் பார்த்து வச்சிருக்கேன். இங்க எதுவுமே செட் ஆகல அப்டின்னா, ஆன்லைன் தான் போடலான்னு இருந்தேன். நான் நெனச்ச மாதிரி இங்க எதுவுமே செட் ஆகல. ஆன்லைன்ல தான் போடுற மாரி இருந்துச்சு.
நான் இன்னைக்கு சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸ்லேயே சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு குயிக்கான மட்டன் லிவர் ஃப்ரை சொல்கிறேன். க்ளீனாக மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, மட்டன் லிவரை. இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்க வேண்டியது நல்லெண்ணெய், அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அது போக கொஞ்சம் ஹோம்மேட் மசாலாஸ், அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லிவர்லாம் பாதி பேத்துக்கு பிடிக்காது, அதோட ரா ஸ்மெல். பட் இதில் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஃபைனலாக வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் பெப்பர் வந்து தூவி விட்டுக்கோங்க. நான் பெப்பர் தூவுறத கிளிப்பிங்ஸ் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்பவே குயிக்காக நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் டெம்ப்டிங்காக இருந்துச்சு, இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட் என்னை பார்க்க வந்திருந்தாங்க, என்னோடய பேபி. அப்போ வந்து எனக்கு சில திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த 3 திங்ஸை, பேபிக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதெல்லாம் காமிக்க வேண்டான்ட்டு இது மட்டும் காமிச்சேன். இது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இந்த ஃப்ளாஸ்க்கு இதில் கொஞ்சம் ஹேண்டிலுமே இது இருக்குது. ஹேண்ட்பேக்குலாம் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து நமக்கு ஹேண்டியாக இருக்கும். குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாமே குட்டியாக க்யூட்டாக இருந்தது. இந்த ஒரு பம்ப்கின் ஜாடி ஒன்று, அதுக்கப்புறம் இந்த டைரி. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் பெல்ட் இருக்குது அண்ட் வந்து மார்க்கபிள் பெல்ட் இருக்கனால நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்குள்ளே டைரி யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்ட் டைமில் நான் அமேசான்லேருந்து ஒரு சார்ஜர் கவர் ஒன்று வாங்கியிருந்தேன். பார்த்துட்டு இருந்தேன் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ. இது ஏஸ்தட்டிக்காக இருந்தது. பிங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர். நல்லா ஆப்டாக வந்து கவர் வந்து இந்த சார்ஜருக்குனே சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கீழே ஒரு டால் இருக்குது அண்ட் எண்டுலேயுமே ஒரு டால் இருந்துச்சு. இந்த மாதிரி சார்ஜர் ஒயர்லாம் நமக்கு வந்து சீக்கிரம் கேபிள் வந்து வந்துரும்ல, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி ரியலிஸ்டிக்கான மாம் லைஃப் vlogsக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. See you next video. Bye.